வணக்கம் நண்பர்களே. தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிற 10 ஹிடன் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து www.google.comனு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இதில் வந்து சர்ச் செட்டிங்ஸை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ப்ளே இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அந்த இடத்துல எனபிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை சேவ் பட்டனை கொடுத்துங்க. இந்த மாதிரி கேட்கும், ஓகே கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுதுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இதுவாகும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இங்கே கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து chrome://flagsன்னு டைப் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோமோட டெவலப்பர் பேஜ். அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு சில ஆப்ஷன்ஸில் கொண்டு வரது வந்து இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். பட் வந்து இது வந்து எல்லாமே டிசேபிளில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸுங்களை வந்து நீங்கள் வந்து எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாத நிறைய ஃபியூச்சர்ஸை வந்து நீங்கள் இதுலேயே வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது, ஹிடன் ஃபியூச்சர்ஸ் மாதிரி க்ரோமில். ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக வேண்டி தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோம்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து சர்ச்சிங் பாரு, அடுத்தது இந்த 3 கோடை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய டேப் எல்லாமே வந்து இதில் காட்டும். செட்டிங்ஸு, டவுன்லோடு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலே காட்டும். ஸோ அதை கீழே கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் இதில் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை நான் கொடுக்குறேன், எனபிள்டுன்னு கொடுக்குறேன், ரீலான்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு, அந்த ஹோம் ஸ்க்ரீன் பட்டனும் வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இதில் எல்லாமே ப்ளூவில் தான் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்குது. அது வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்ஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்கும். அந்த டிஃபால்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் கொடுக்குறேன், ரீலான்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே க்ரீனில் மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான கலர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூவில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவில் மாறிச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்பேஜை வந்து படிச்சுட்டு இருப்பீங்க, அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரான்ஸ்லேட்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இது வந்து டிஃபால்ட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து எனபிள் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு இது வந்து வியூ பண்ணிட்டு இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான ஒரு ட்ரான்ஸ்லேட் மோடை வந்து கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீடர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ரீடர் மோட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே நார்மலாக இது வரைக்கும் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தினோம்னா என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரீலான்ச் கொடுத்துட்றேன். இப்போ ஏதாவது ஒரு பேஜை வந்து நம்ம வியூ பண்ணுறோன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஷோ சிம்பிள் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் தேவையற்ற ஆட்ஸு, தேவையற்ற இமேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோடைய நேம்ஸ் எல்லாம் பெருசாக தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் வந்து தெளிவாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது.
இப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒரிஜினல் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இது தேவையில்லாததெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தெளிவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில வெப்சைட்டில் வந்து ஜூம் ஆகாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது 1 டைம்ஸ் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸை கொடுத்துங்க. 1 டைம்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எந்த பேஜாக இருந்தாலும் வியூ ஆகிடும். ஸோ ஃபோர்ஸ் எனபிள் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை ஜஸ்ட் எனபிள் கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பெருசாகவும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வர டெக்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னதாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஜூம் ஆகாத பேஜிங்கில் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து டிக் மார்க் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளி வியூ வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நீங்கள் சிம்பிளாக இது பண்ணலாம். அதாவது தேவையற்றதை வந்து ஆர்டிக்கல் படிக்கும்போது தேவையில்லாதெல்லாம் வரதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமானதை மட்டும் வந்து படிக்கிறதா இருந்தால் இந்த ஆப்ஷனும் வந்து எனபிள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பேக் வந்துடும். ஸோ உங்களை யாரும் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை கரெக்டாக வந்து கூகுள் வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு விளம்பரத்தை கொடுத்தா தான் அது வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஆடுங்களை கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களோட இது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து கூகுள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து மொபைல் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு 2 தடவை சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வர ஆடு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் சம்மந்தமாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து உங்களை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் உங்களை இந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டு நாட் ட்ராக்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து எதுவுமே வந்து ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏது இருக்கீங்க அப்படின்றது தெரியாது. சரிங்களா? சேவ் ப்ரௌசர் இதை வந்து உங்களுக்கு வந்து டிசபிள் இருந்துச்சுன்னா இதை வந்து எனபிள் பண்ணிக்கிங்க. இந்த சேவ் ப்ரௌசரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சராக, அதாவது வந்து மால்வேர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற சைட்டுங்களெல்லாம் நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து போகாத அளவுக்கு வந்து இது போகிறது வந்து உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இதிலே வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக வந்து டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இருக்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களுடைய டிசிஎம்மில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் எல்லாரோடைய இதுவுமே. அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து எஸ்டி கார்டில் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து மெமரி கம்மியாக இருக்கிற மொபைல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ரொம்பவே பயன்படும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 GB தான் இருக்குது. இது எஸ்டி கார்டில் பார்த்தீங்கன்னா 11 GB சம்திங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா எஸ்டி கார்டில் வந்து அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களோட ஸ்டோரேஜ் வந்து மிச்சப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டேபை வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து என்னென்ன டேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு புதுசாக ஒரு டேப் எடுக்கிறோன்னா நம்ம இதில் வந்து இப்போ வந்து நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ இதில் டேப் பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம தேவைன்னா இப்போ மேலே இருக்கிறத வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்காம ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலே இருக்க இந்த URL இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கான அந்த என்னென்ன டேப்பை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து இதில் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ இந்த 10 ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.